Yes. So welcome to this channel, Friends of Maths and Physics.tn. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா TN கிளாஸ் 12, அதாவது தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் மேக்ஸு chapter-1 அப்ளிகேஷன் ஆஃப் matrices and determinants. ஸோ நம்ம முதல் 6 லெக்சர் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு matrices தான். மேட்ரிக்ஸ்னால் என்ன, மேட்ரிக்ஸ்க்கு எதுக்கு மேட்ரிக்ஸ் படிக்கணும், ஜாமெட்ரிக்கலாக மேட்ரிக்ஸ்க்கு என்ன சார் மீனிங்கு, டிட்டர்மினண்ட்னா அதுக்கு என்ன சார் ஜாமெட்ரிக்கலாக மீனிங்கு, இதெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். இது லெக்சர் 9. ஓகேவா? நீங்கள் தயவு செய்து லெக்சர் 1 to லெக்சர் 8 பார்த்துட்டு இங்கே வந்துடுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெக்சர் 1ல் இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துடுங்க. ஓகேவா? தயவு செய்து பண்ணுங்கள். அது போன லெக்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணோம். தியரம் 1.3 ப்ரூவ் பண்ண போனோம். அங்கே ப்ரூவ் பண்ணோம். அந்த தியரம் படி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், அந்த தியரம் என்ன சொல்லிச்சு, A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. அப்போ adjoint of Aவையும் டிட்டர்மினண்ட்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வர மேட்ரிக்ஸ் தான் யார், எனக்கு இன்வெர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்வெர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸு நீங்கள் ஜாமெட்ரிக்கெலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இப்படி இருக்குது, மாறிடுச்சு, திரும்ப அந்த பொசிஷனுக்கு வரணும். அப்புறம் எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு வரேன். அப்போ அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸ் தான் யார், எனக்கு இன்வெர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம 2 ப்ராப்ளம் போடுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸாம்பிள் 1.3. இஃப் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். ஓகேவா? ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி. ஓகேவா? ஏன்ற இது வந்து 2/2 மேட்ரிக்ஸு, இதே 3/3 மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அட்ஜாயின்ட்டாகவே கண்டுபிடிக்க தெரியணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியணும். இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் ஏ இன்வெர்ஸ் என்னது, 1 by determinant of A into adjoint of A. இது நம்மளுக்கு தெரியும். இது தெரியுமா? அப்போ நம்ம 2 கண்டுபிடிக்கணும். 1, 2, இது 2 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? ஓகே. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பி சி டி யார் வருவா சொல்லுங்க பார்க்கலாம். யார் வருவா டிட்டர்மினன்ட் இதுக்கு, ஏடி மைனஸ் பிசி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு டிட்டர்மினன்ட். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ எனக்கு ஏ யார், ஏபிசிடி. இது அட்ஜாயிண்ட் யார் வருவா 2/2 மேட்ரிக்ஸ்க்கு. போன வீடியோ பார்த்துருக்கணும், நீங்கள் எல்லா வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. இதை ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கவன் அங்கே போவான், அங்கே இருக்கவன் இங்கே வருவான். கரெக்டாக? அப்போது டின்னு இங்கே போயிடுவான், ஏ இங்கே வந்துடுவான். இங்கே 2 நம்பர் இங்கே 2 இருக்கவன் என்ன பண்ணக்கூடாது, பொசிஷன் மாற்றக்கூடாது, ஆனால் மைனஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஆகிடுவா, இங்கே மைனஸ் பி, இங்கே மைனஸ் சி. அவ்வளோதான், இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸ் யார் வருவா, தேர்ஃபோர் அதனால் எனக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது, 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வந்தது, ஏடி மைனஸ் பிசி. இப்போ ஏடி மைனஸ் பிசி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யார், இவன் தான். அப்போது டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. அவ்வளோதான், சம்மஞ்சி போச்சு. இப்போ ஏ இன்வெர்ஸ் யார், எனக்கு 1 by ஏடி மைனஸ் பிசி டிஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இன்னொரு சம் அடுத்த சம் போகலாமா? இப்போ பாருங்கள், ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குங்க. இந்த 3/3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை அழிச்சிடலாமா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிங்க, டிவைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா? நோட்ஸ் எழுதிக்கோங்க, நோட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போது இதை அழிச்சிடலாம். ஓகேவா? இதை அழிச்சாச்சு. அப்போ எக்ஸாம்பிள் 1.2 முடிஞ்சு போகி விட்டது. இப்போ எக்ஸாம்பிள் 1.3 வாங்க. ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2. நம்ம இதான ஃபார்முலா ஏ இன்வெர்ஸு. அப்போது 2 கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2மே பண்ண தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோவில். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ யார் வருவா, டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. ஓகேவா? டிட்டர்மினன்ட் யார் வருவா, முதல்ல இவன் எடுத்துக்கணும் 2ன்ற பொசிஷனை.
இப்போ இவன் கரஸ்பாண்டிங் காலமையும் கரஸ்பாண்டிங் ரோ டெலீட் பண்ணிவிடுங்க. மீதி 4 பேர் இருப்பானா, அவன் 4 பேருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்புறம் செகண்ட் இருக்க நம்பரால் மைனஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏற்கனவே இங்கே யார் இருக்கா, -1 இருக்கா. ஏன் மைனஸை மல்டிப்ளை பண்ணணும், தயவு செய்து முதல்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். அப்போ இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகிடும், +1 ஆகிடுமா. -1 × மைனஸ் எவ்வளோ, +1. இப்போது இதுக்கான காலமையும் இதுக்கான ரூமையும் டெலீட் பண்ணுங்கள். யார் வருவா, மீதி 4 பேர். இவன் 4 பேர் இருப்பானா, அவன் 4 பேருக்கு டிட்டர்மினன்ட்டில் போடுங்க. -5 1 -3 3. ஓகேவா? அப்புறம் முதல் இருக்கவன் தேர்ட் இருக்கவன் என்ன பண்ணக்கூடாது, எதுவும் என்ன இருக்கோ திங்க் பண்ணணும். செகண்ட் இருக்கவன் மட்டும்தான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இவனை காலமையும் இவன் ரூமையும் டெலீட் பண்ணுங்கள். யார் வருவா, -5 3 -3 2. -5 3 -3 2. இது எனக்கு புரிஞ்சுதா? சூப்பர். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் பண்ணணும். போடலாமா டிட்டர்மினன்ட்டு? 3 × 3 9, நடுவில் மைனஸு. டிட்டர்மினன்ட்டில் 2 × 1 2 +1 × -5 × 3 -15 -3 × 1 எவ்வளோ, -3. ஓகேவா? +3 × -5 × 2 -10, நடுவில் மைனஸ் போட்டுடணும். 3 × -3 எவ்வளோ, -9. புரியுதா? புரியுது. இப்போ பாருங்கள், இது என்ன ஆகிடும், 2 × 9 - 2 எவ்வளோ, 7 +1 × -3 -3 என்ன ஆகிடும், +3 ஆகிடும். அப்போ -15 + 3 கரெக்டாக, -15 + 3. -15 + 3 என்ன வரும், -12. ஓகேவா? -15 + 3 -3 × -10 + 9 -10 + 9 இது என்ன ஆகிடும், -1 ஆகிடும். இப்போது 2 × 7 எவ்வளோ, 14. 2 × 7 எவ்வளோ, 14. அப்புறம் 1 × -12 எவ்வளோ, -12. -3 × -1 எவ்வளோ, +3. ஓகேவா? 14 - 12 எவ்வளோ, 2. 2 + 3 எவ்வளோ, 5. அப்போ அவ்வளோதான். அப்போ டிட்டர்மினன்ட் ஆன்சர் எவ்வளோ, எனக்கு 5. புரிஞ்சுதா, புரியலையா, புரிகிறதா, புரியவில்லையா? ஓகேவா? பாருங்கள், முதல்ல என்ன பண்ணோம், நம்ம 2 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? கரஸ்பாண்டிங் காலம், கரஸ்பாண்டிங் ரோ. 3 1 2 3 3 1 2 3. இங்கே இருக்கிறத மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ +1 ஆகிடும். இந்த காலம் இந்த ரோ -5 1 -3 3 -5 1 -3 3. அப்புறம் இந்த நம்பரில் மைனஸ் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா -10 -9. ஓகேவா? இப்போ 9 3 × 3 9 மைனஸ் போட்டுடணும். 2 × 1 2 9 - 2 எவ்வளோ, 7. 5 -5 × 3 -15 மைனஸ் போட்டாச்சு. -3 × 1 -3 -5 × 2 -10 மைனஸ் போட்டாச்சு. 3 × 3 -3 × 3 -9 9 - 2 7 2 × 7 14 -15 + 3 -15 + 3 எவ்வளோ வரும், -12 வரும். இப்போ 14 - 12 2 மைனஸ் மாற்றி போட்டேனா, இங்கே +3 வரும்ல, +3 × -1. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே -3 வரும். சாரி, -3. இப்போ 14 - 12 எவ்வளோ, 2 2 - 3 எவ்வளோ, -1. இப்போ டிட்டர்மினன்ட் யார், எனக்கு -1 டிட்டர்மினன்ட் எனக்கு. பார்த்தீங்களா, அப்பா போட்டிருக்கோம். இங்கே +3 தானே இருக்குது. +3 × -10 + 9. அப்போ என்ன ஆகிடும், -1 ஆகிடும். அப்போ எனக்கு டிட்டர்மினன்ட் யார் வருவா, -1 தான் யார் எனக்கு டிட்டர்மினன்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட்டு, சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ பெருசாக ஒரு கோடு போடணும். ஞாபகம் இருக்கா, என்ன சொல்லியிருக்கேன், பெருசாக ஒரு கோடு போடணும். எங்கே ஆரம்பிக்கணும், இங்கே ஆரம்பிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? எங்கே ஆரம்பிக்கணும், இங்கே ஆரம்பிக்கணும். இங்கே ஆரம்பித்து எங்கே போனோம், 3 1 -5 3. ஓகேவா? 3
1 minus 5 3 ஓகேவா. இப்போ அடுத்து இவன் அங்கே யார் இருக்கா 2 3 minus 3 2 2 3 minus 3 2 திருப்போம் இங்கே முதல்ல இங்கே ஆரம்பித்தோமா இப்படி போயிட்டு இங்கே வந்தோம், இங்கே ஆரம்பித்தோமா இங்கே போயிட்டு இப்படி வந்தோம். இப்போ யார் வருவா இங்கே ஆரம்பிக்கணும் -1 3 -1 3 2 -1 திருப்ப அங்கேயே முடிக்கணும் 3 1 3 1 -5 3 மறக்காமல் டிரான்ஸ்போஸை போட்டுடணும். என்ன சார் புதுசாக இருக்குது, அப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, பழைய வீடியோ பார்க்க மாட்டீங்க இங்கே ஓகேவா. இது 9th லெக்சரு 8 லெக்சரையும் பார்த்துட்டு தான் இங்கே வரணும். ஓகே இப்போ என்ன பண்ணணும், பெருசாக ஒரு மேட்ரிக்ஸ் போடணும், ஞாபகம் இருக்கா சொல்லியிருக்கேன். மறக்காமல் இங்கே டீயை போடணும் டிரான்ஸ்போஸ். இப்போ நீங்கள் டிட்டர்மினன்ட் போடுங்க 3 × 3 எவ்வளோ 9 2 × 1 மைனஸ் போட்டுணும் நடுவில் 2 இங்கே 1 × -3 -3 மைனஸ் 3 × -5 -15 இங்கே -5 × 2 -10 மைனஸ் 3 × -3 எவ்வளோ -9. அப்புறம் இங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே விட்டோமோ 2 × 3 6 மைனஸ் 3 × -1 எவ்வளோ -3 மைனஸ் ப்ராக்கெட்டில் போட்டுடணும் 3 × 2 6 மைனஸ் -3 × 3 எவ்வளோ -9 -3 × -1 எவ்வளோ +3 மைனஸ் 2 × 2 எவ்வளோ 4 ஓகேவா. இங்கே -1 × 1 -1 மைனஸ் 3 × 3 9 புரியுதா. புரியல அப்படின்னா பழைய வீடியோ பார்க்கணும், ஒன்றும் கிடையாது. டிட்டர்மினன்ட் போடுறான் கரெக்டாக. இப்போ இதை மட்டும் பண்ணுங்க -15 மைனஸ் 2 × 1 2 2 × 3 6 மைனஸ் -1 × -5 +5 ஆகிடும் ஓகேவா. அப்போ இது என்ன ஆகிடும் 9 - 2 7 -3 + 15 -3 + 15 எவ்வளோ -3 + 15 + 12 அப்புறம் -10 + 9 இப்போ -10 + 9 எவ்வளோ -1 6 + 3 எவ்வளோ 9 இது என்ன ஆகிடும் 6 + 9 அப்போ இது என்ன ஆகிடும் 15 ஆகிடும் 3 - 4 -1 -9 - 9 எவ்வளோ -1 - 9 -10 இது -17 6 - 5 எவ்வளோ 1. இப்போ மறக்காமல் என்ன பண்ணணும் டிரான்ஸ்போஸ் போடணும். அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டால் எனக்கு அட்ஜாயிண்ட் யார் வருவா இந்த காலம் வருவா எழுதுங்க 7 12 -1 இந்த காலம் இந்த ரோவை காலம் எழுதுங்க 9 15 -1 இதை காலம் எழுதுங்க -10 -17 1 அவ்வளோதான். இதுதான் யார் எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓகேவா. இதுதான் யார் எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் யார் வருவா இது கண்டுபிடிச்சாச்சு, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் யார் 1/determinant of A into adjoint of A 1/determinant of A into adjoint of A. அப்போது இங்கே போடுறோம் பாருங்க A inverse is equal to 1/determinant of A into adjoint of A. அப்போ determinant of A என்ன வந்துச்சு எனக்கு ஆன்சரு -1. adjoint of A ஆன்சர் என்ன வந்துச்சு 7 9 -10 12 15 -17 1 -1 1 ஓகேவா. இப்போ மைனஸ் வேணால் மண்டில் உள்ள மண்டிலே பண்ணிக்கோங்க நீங்கள். அப்போ என்ன ஆகிடும் -7 -9 +10 -12 -15 +17 -1 மைனஸ் உள்ள மண்டிலே பண்ணுறேன் ஓகேவா. அப்போ இதுதான் யார் எனக்கு ஏவோட இன்வர்ஸ். அப்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு யார் வருவா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருவான் ஓகேவா. அப்போ ஒரு 3 கிராஸ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், மறக்காமல் டீயை போடணும், எடுத்து டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுவோம் தியரம் 1.4 பார்ப்போம் ஓகேவா. ஸோ இது லெக்சர் 9 மறக்காமல் முதல்லேருந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை, தேங்க்யூ.
பாருங்கள் ஒரு சின்ன கரெக்ஷனு ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன வந்திருக்கீங்க -1 -1 1 நீங்கள் எழுதும் போது +1 போட்டேன். அப்போ என்ன போடுவோம் இங்கே -1 போட்டுக்கோங்க. சாரி -1. அப்போ இங்கே மைனஸ் மல்டிப்ளை என்ன ஆகிடும் எனக்கு இங்கே +1 ஆகிடும். இப்போ 1 1 -1 ஓகேவா? சூப்பர். ஓகேவா? ஓகே தேங்க்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. குட் பை.